நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11:1. எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறீங்களா? அந்த அதிசயத்தை செய்கிறவர் அவரே அதிசயங்களை செய்கிறவர்னு போட்டிருக்கு. ஆனால் யாருக்கு செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமான காரியம். நம்முடைய சூழ்நிலையில் நாம் இதை நம்பும் பொழுது தான், இன்றைக்கு பார்க்க போகிற காரியத்தின்படி நாம் செயல்படும் பொழுது தான் அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. எல்லாரும் சத்தமாக வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இதில் 2வது பகுதியை பார்க்க போகிறோம். போன வாரம் அதை பார்த்தோம். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அதாவது என்னோட சரீரத்தில் இருக்கிற கண்ணுக்கு ஒரு சென்ஸ் இருக்குது, பார்வை. இந்த காணக்கூடிய மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்க வைக்கிது. அதே போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு என் இருதயத்தில் உண்டாகிற விசுவாசம் அது ஒரு பார்வையை கொடுக்குது. காணக்கூடாத மண்டலத்தில் இருக்கிறவைகளை பார்க்க வைக்கிறது. இன்னும் நான் காணாத காரியங்களை குறித்த ஒரு நிச்சயத்தை என் இருதயத்தில் உண்டாக்குறது. அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது உண்டாகிறது. சொல்லுங்க. விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. சில நன்மை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதை செய்து முடிச்சிட்டாரு. ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் அது உண்டாகலை, என் கண்ணால் பார்க்கல. ஆனால் எனக்குள்ள அதை பார்க்க வைப்பது தான் விசுவாசம். நான் அதை உள்ள பார்க்காம என் வாழ்க்கையில் அது உண்டாக போவது இல்லை. அதை குறித்து கடந்த வாரம் பார்த்தோம். சரி, விசுவாசம் என்பது காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்குதுன்னு சொன்னீங்க. சரி, காணப்படாதவர்கள் நான் எப்படி பார்க்கிறது? அப்போ இன்னைக்கு அதை தொடரும் போது ஒரு கேள்விக்கு பதில் கொடுப்போம். காணப்படாதவைகளை நான் காண்பது எப்படி? ஹவு டு see the invisible. சரியா சொல்ல போனால், ஒரு காரியத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அங்கே விசுவாசமே தேவையில்லை. நான் இன்னும் காணாத நன்மைகளை நடக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன், அதை எனக்குள்ள பார்க்குறேன்னு சொல்லும்போது தான் அதுக்கு பேர் என்னது? அது விசுவாசம் இருக்குது. நான் இன்னும் காணாத காரியங்களை காண்பது தான் விசுவாச வாழ்க்கை. எத்தனை பேர் விசுவாச வாழ்க்கையை வாழ விரும்புகிறீங்க? நான் ஒரு நன்மை எதிர்பார்க்குறேன், ஒரு உயர்வு எதிர்பார்க்குறேன், ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன நான் காணலை, அப்படி ஆளான என்ன மாறலை, அது இப்போ நிஜமாக தெரியல எனக்கு. ஆனால் அப்படி இன்னும் காணவில்லை என்றால் கூட எனக்குள்ள நான் பார்க்கறது தான் விசுவாச வாழ்க்கை. seeing the invisible, seeing the unseen. காணப்படாதவர்களை காண்பது தான் விசுவாச வாழ்க்கை. காண்கிறவர்களை பார்க்கிறது விசுவாச வாழ்க்கை கிடையாது. இன்னும் காணப்படாதவைகளை பார்த்து வாழ்வதற்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை. அப்படி நீங்கள் நானும் ஆமைன்னு போட்டோம்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம், ஒரு விஷயத்தை நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். நான் காண்றதை பார்க்கறேன்னா காணாதவைகளை பார்த்து கொண்டிருக்கிறேனா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிப்போம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அங்க ஒன்று சொல்றாரு, லேசான நம்முடைய உபத்திரவம் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த உபத்திரம் என்னன்னு பார்க்கலாமா? அதே அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பவுல் கோத்ரு பண்ற, பவுல் சந்திக்கிற பிரச்சனையை வாசிப்போமே. அங்க போட்டிருக்கு 2 கொரிந்தியர் 4:8 வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இன்னும் நிறைய இடங்கள்ல பவுல் எந்த விதமா பாடுபடுறேன்னு சொல்லுகிறார். எதற்காக பாடுபடுறாரு? கிறிஸ்துவின் நிமித்தமாக, சுவிசேஷத்தை அறிவிப்பது நிமித்தமாக சில பாடுகளை அவர் சந்திக்கிறார். அவர் சொல்றாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். எல்லா சைடும் என்ன வருது? நெருக்கமா இருக்குது. கலக்கம் அடைகிறாங்க, துன்பப்படுத்தப்படுறாங்க, கீழே தள்ளப்படுறாங்க, மரித்து போனோம் என்று நினைக்கிற நிலைக்கு அடிக்கப்படுறாங்க. பசி, பட்டினி, தாகம், கண்விழிப்பு, பிரயாணங்கள், இவ்வளவு காரியங்கள் அவருக்கு இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, அதெல்லாம் லேசான நம்முடைய உபத்திரம் அப்படி சொல்லுகிறார். ஸோ வேதம் எப்படி சொல்லுது? இன்னைக்கு கூட நாம சில காரியங்கள் கடந்து போகலாம். கர்த்தர் சொல்றாரு, அது லேசான உபத்திரவம், அது லேசான காரியம். வேதம் அப்படிதான் சொல்லுது. அது நீங்குகிறதுக்கு ஒரு வழி போட்டிருக்காங்க. அது எப்படி நீங்குதான்?
அதிசீக்கிரத்தில் நீங்குகிறது. ஆமென். எப்படி நீங்குது சொல்லுங்க? அதிசீக்கிரத்தில். இன்னைக்கு நான் கடந்து போற உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்குகிறது. ஆமென். எப்ப எப்ப நீங்க கேட்டா, நான் அந்த உபத்திரவத்தை பார்த்துக்கிட்ட வரைக்கும் என்ன செய்யறது இல்லை, நீங்க போறது இல்லை. அங்க தெளிவா போட்டிருக்கு 17ல, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. இவங்க ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க. ஆமா, இன்னைக்கு நான் ரொம்ப பிரச்சனையை கோத்ரூ பண்றேன், உண்மைதான், கிறிஸ்தவ நிமித்தமா கோத்ரூ பண்றேன். ஆனா அதை நான் பார்க்க போவதில்லை. பிசாசுல தடைகளை போடுறான், வியாதியை போட்டிருக்கான், தேவைகள் பெருசா தெரியுது, கடன் இருக்கு, இப்படிப்பட்ட காரியங்களா இருக்கு. இதுக்கெல்லாம் கர்த்தர் காரணம் இல்லை. ஆனா இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவங்க சொல்றாங்க, நாங்க காணப்படுகிறவளை அல்ல. இன்னைக்கு நாங்க என்ன கோத்ரூ பண்றோம், இன்னைக்கு நாங்க என்ன கடந்து போறோன்றதை நாங்க என்ன செய்யறது இல்ல, பார்க்கறது இல்ல. காணப்படுகிறவை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. முதல்ல பார்வையை கர்த்தர் என்ன பண்ண சொல்றாரு, காண்கிறது எடுத்து என்ன செய்ய, காணப்படாதவைகள் வை என்று சொல்லுகிறார். பார்வை மாறினாதான் என்ன செய்யுமா, பிரச்சனை சீக்கிரமா மாறுன்னு சொல்லுகிறார். ஆமே. அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசா நம்முடைய உபத்திரமும் என்ன உண்டாக்குதான், மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. இல்ல சொல்லுங்க, மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை. வெறும் உபத்திரம் முடிஞ்ச பிறகு மகிமை வந்துருச்சுன்னு போடல. உபத்திரம் என்னவா மாறிடுதான், மகிமையா மாறிடுதான். எப்படி மாறுது, காணப்படுகிற அல்ல காணப்படாதவர்களே நோக்கி இருக்கும் போது உபத்திரம் என்னவா மாறிடுது, மகிமையா மாறுது. உபத்திரம் மாறி போயிருது. அது எப்படிப்பட்ட மகிமைன்னு கேட்டா, மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை என்று சொல்லுகிறார். உதாரணத்துக்கு, உங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கிறீங்க, நீங்க வருமானமே இல்லை, அதைத்தான் நீங்க சந்திக்கிறீங்க. கடன் பிரச்சனையா இருக்கு, தேவை அதிகமா இருக்குது, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்க முடியல, நல்லா சாப்பிட முடியல, தேவையை சந்திக்கப்படாத சூழ்நிலை இருக்குது. ஆனால் நீங்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்குறீங்க, ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. திடீர்னு 50,000 சம்பளத்துக்கு வேலை கிடச்சிருது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அப்படியே மாறிடுது காரியம். நல்ல வேலை கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்குன்னே கவர்மெண்ட்டில் ஒரு வேலை கிடைக்கிது இயேசு நாமத்தில். ஆமே. அவர் சொல்வார், உபத்திரமாக இருக்குது, என்னவா மாறிடுது, மகிமையாக மாறிடுது. அது எப்போ நடக்குன்னு கேட்டால், நாம் எப்போ இந்த காண்கிறவிலிருந்து கண்ணை எடுத்து காணப்படாதவைகள் மீது கண்ணை வைக்கும்போது நடக்கிறதுன்னு போட்டிருக்கு. வேத ஒரு ஆலோசனை சொல்லுது, நீங்கள் அதைத்தான் செய்யணும். ஏன் செய்யணும் கேட்டால், அடுத்து வாசிங்க 18 வாசிங்க. ஏனெனில் அதை விளக்கம் அதை சொல்லுது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நான் உங்களுக்கு கேட்குறேன், இன்னைக்கு நீங்கள் வியாதிப்பட்டிருக்கீங்க, சுகவீனமாக இருக்கிறீங்க, ஒரு ஃபீவர் இருக்குது, ஆனால் வேதம் சொல்லுது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இதில் எது நிஜம்? உங்கள் உடம்பு சூடாக இருக்குது, ஃபீவரு, காய்ச்சலோடு வந்திருக்கீங்க பாஸ்டர் சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, சரியா? ஆனால் வேதம் சொல்லுது அவருடைய தழும்புகளால் ஏற்கனவே குணமானீர்கள். இதில் எது நிஜம்? ஃபீவர் நிஜம்தான், அதை நான் என்ன செய்கிறேன், உணர்றேன்றது உண்மைதான், அதை கண்ணால் பார்க்கறது உண்மைதான். ஆனால் நான் விசுவாச வாழ்க்கையை வாழ்றதுனால நான் அதை பார்க்க போகிறதில்ல. இன்னொன்று, இந்த ஃபீவர் அது அநித்தியமானது, அது மாற முடியும். எது நிரந்தரம் கேட்டால், இயேசுவின் தழும்புல நான் சுகமானேன் என்பதுதான் நித்தியமானது. அதுதான் வானங்களில் நிலைத்திருக்கிறது, ஃபாரெவர். நான் அதை நோக்கி பார்க்கும்போது இது என்ன செய்யுது, இது மாறிவிடும். இன்னைக்கு இருக்கிற என் வாழ்க்கையின் சூழல் என்ன செய்ய முடியும், மாற முடியும். அது நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு என் வாழ்க்கையில் எந்த பகுதிகளையும் சில காரியத்தை நான் கடந்து போறேன், உண்மைதான், நிஜம்தான், அது ஊடாக போகிறேன், மரண பள்ளத்தாக்கின் வழியாக போய் கொண்டிருக்கிறேன், அந்த அக்கினிக்குள்ளாக போறேன், அந்த தண்ணீரை கடந்து போறேன். அக்கினி உண்மைதான், தண்ணீர் உண்மைதான், மரண பள்ளத்தாக்கு உண்மைதான், வியாதி உண்மைதான், ஆனால் அது எல்லாமே அநித்தியமானது. கர்த்தர் வார்த்தை மாத்திரம்தான் நித்தியமானதாக இருக்கிறது. வியாதி மறைந்து போகும், சுகம் உண்டாகும் இயேசு நாமத்தினால. எப்பன்னு கேட்டால், அன்சீனை நோக்கி பார்க்கும்போது, காண்கிறதல்ல காணக்கூடாதவர்கள் என்ன செய்யறது, நோக்கி பார்க்கும்போது அப்படி நடக்குது. சரி, அதுதான் விசுவாச வாழ்க்கையே. அதுக்கு பிறகு தான் விசுவாசமே. விசுவாசம்னா என்ன அப்படின்னு கேட்டால், நான் என் பிரச்சனை சொல்லும் போது அதான் நிஜ மாதிரி தெரியுது, ஆனால் அதை பார்க்காம கர்த்தருடைய வார்த்தையை, அதில் தான் பதில். அதை பார்க்கும்போது தான், காணக்கூடாத பார்க்கறது தான் நான் என்ன செய்யறது, விசுவாச வாழ்க்கை என்பதுக்கு அர்த்தமாக இருக்கிறது. நிறைய உதாரணத்தை பார்க்கலாமா? அங்கே போகலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம்
1 முதல் 4 வரை வாசிப்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். சரியா? இதுல பின்பகுதி ரொம்ப நல்லா இருக்குது. எது? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான். ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு வாக்கு பண்றாரு, உன்னை சபிக்கிறனா சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், பூமியின் வம்சங்கள் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்குது, நீ ஒன்று செய்யணும். இதெல்லாம் என்ன நீ பார்க்கல? உன் பேர் பெருமைப்படுறது, நீ பெரிய ஜாதியாகிறது, இன்னைக்கு பிள்ளையே இல்லை. உனக்கு விரதமா வர்றவன் தோற்கடிக்கப்படுறது, ஒன்னு ஆஸ்வதிக்கப்படுறது, எதையுமே பார்க்கல. பூமியின் வம்சங்கள்லாம் ஆஸ்வதிக்கப்படுறது, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. ஆனா ஆண்டவர் வந்து அள்ளி விடுறாரு. ஆண்டவர் அள்ளி விடுறார். ஆபிரகாமுக்கு அதை நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். பிளெஸிங் மாத்திரம் சொல்லல, என்ன சொல்ல வர்றாரு? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் சொல்ற இடத்துக்கு நீ என்ன செய்ய? போ. எத்தனை பேர் கர்த்தர் சொல்ற இடத்துக்கு போக விரும்புறீங்க? ஆமேன். உங்க வாழ்க்கையில் நீங்க அப்படி வந்திருக்கீங்களா? நான் சொல்ற இடத்துக்கு நீ என்ன செய்? போ அப்படின்றார். எவ்வளவு யோசனையா இருக்கும். நானும் அப்படிதான் அந்த ஊருக்கு வரும்போது போன வாரம் தோணுச்சு. 10 வருஷத்துக்கு முன்பாக இங்கே வரும்போது சர்ச்சுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கும்போது, எங்க வாடகைக்கு இடம் பிடிக்குன்னு தேடும் போது 10 வருஷத்தில் இப்படி ஆகுன்னு என்ன செஞ்சதில்லை, கொஞ்சம் யோசித்ததில்லை. 10 வருஷமா 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தோம், 70 பேர் தான் உட்கார முடியும். இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து 4000 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல நம்மளை ஒரு ஆலயத்தை கட்ட வச்சு அதில் 250 பேர் 3 பேரும் செய்ய முடியும் உட்கார மாதிரி கர்த்தர் காரியங்களை மாற்றி போட்டிருக்கிறார். ஆமென். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்கே யாராவது தெரியுமா? தெரியாது. ஆனால் சொன்னது யாரு? கர்த்தர். காண்கிறத பார்த்தா வர முடியுமா? வர முடியாது. எதை பார்க்கணும்? காணக்கூடாத பார்க்கணும். காணக்கூடாது எப்படி பார்க்கறது? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதித்துவம் பேரை பெருமைப்படுத்துவேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பார்த்திருக்காரு. இப்ப அப்படி பார்த்ததுனால அடுத்து வாசிங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கரங்களை தட்டி ஆபிரகாமுக்கு ஒரு கை தட்டுறீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். நீ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். காணாத போதும் புறப்பட்டு போனார். கர்த்தர் சொன்ன அப்படியே செஞ்சார். வாசிங்களாங்க. எபிரேயர் 11 போங்க. எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, வாசிப்போம், கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இதுவரைக்கும் பழக்கமான தேசம், இனம், தகப்பன் வீடு, உறவுகளை விட்டுட்டு ஒன்றுமே அறியாத இடத்துக்கு தைரியமா என்ன பார்க்கவே இல்லை போறான். ஏன் போறான்னு சொன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பாயிண்டே தான். விசுவாச வாழ்க்கை என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா? அது இன்னைக்கு நம்ம பார்க்கற ரொம்ப அதிகமா நிஜமான காரியம். அது நிஜமான காரியம், அது நித்தியமான காரியம். பாயிண்ட் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா? ஆனா இன்னைக்கு என் கண்ணால அதை பார்க்க முடியல. இல்ல ஆனா அதான் ரொம்ப நிஜமான காரியம். நான் கேட்கிறேன், ஆபிரகாம் பெரிய ஜாதி ஆனாரா இல்லையா? அவர் பேர் பெருமைப்படுத்தப்பட்டதா இல்லையா? அவர் மூலமா பூமியின் குடும்பங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதா இல்லையா? அவன் எப்படி இருக்கான்? ஆசீர்வாதமா இருந்தான். அவன் சந்ததியே ஆசீர்வாதமா இருக்கிறது, அந்த தேசமே ஆசீர்வாதமா இருக்கிறது. எத்தனை நிஜம்! ஆனா அன்னைக்கு சொன்ன போது காண்கிறத பார்த்துட்டு ஒன்னும் நம்ப முடியல. ஆண்டவரே, நான் இங்கேயே எங்க அப்பா வீட்டிலேயே இருந்திருந்தேன்னு சொல்லியிருந்தா அது விசுவாச வாழ்க்கையே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சுருக்கமா சொல்றேன், காண்கிறத பார்க்காம காணக்கூடாத பார்க்கறதா வேற ஒன்றும் இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை நம்பி செய்யறது, கர்த்தர் சொல்றபடி நம்புறது, கர்த்தர் சொல்றபடி அதை பார்க்கறது, கர்த்தர் சொல்றபடி செய்யறது. ஆபிரகாம் எப்பயுமே அப்படிதான் இருக்கிறாருங்க. யோசித்து பாருங்களேன். ஒரு முறை வந்து ஈசாக்க பலியிட சொல்லுகிறார் தேவன் வந்து. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமா ஈசாக்கை நீ இப்படி அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இப்பயே ஒரு பிரயாணம் ஆரம்பிக்குது. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், ஆண்டவரே லொக்கேஷன் போட்டு விட்டுருங்க. அப்படிலாம் இல்லை. எங்க அங்கே என்ன மரம் இருக்கும், எப்படி ஏது என்ன, அதெல்லாம் கிடையாது. சொல்லிட்டாரு. எங்கே போ?
மோரியா தேசத்துக்கு போயிரு, புறப்பட்டு ஃபர்ஸ்ட் முதல்ல எங்க போய் சேரணும் அங்க போய் சேர்ந்துருவா. கண்டிப்பா கர்த்தர் சொன்னதை நம்பி நீ காலை வச்ச அப்படின்னா வார்த்தை வந்துருச்சு. திடப்படுத்திக்கிற வேண்டிய ஒண்ணு கர்த்தர் வார்த்தை வந்திருக்குதா? கர்த்தர் சொன்னார், ஆமா சொல்லிட்டாரு. இப்ப அதை நம்பி நான் காலை வச்சேன்னா கண்டிப்பா எங்க போகணும் அங்க கண்டு போய் கர்த்தர் சேர்ப்பார். நீ போக வேண்டியது மோரியா தேசத்துக்கு போ, அங்க நான் உனக்கு குறுக்கு மலை எடுத்து நீ போவ. எப்படி? அதெல்லாம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பெண்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க போவாங்க, சாரி எடுக்க போவாங்க. அது போனால் அது அத்தனை சாரியை பார்த்துட்டு கரெக்டாக கடைசியில் வந்து ஒன்று எடுத்து போட்டிருப்பான் அவன், அதை எடுப்பாங்க. அதில் எதையோ ஒன்று எடுப்பாங்க. அது ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? பிடிச்சிருக்கு. அதான் ஏன்? அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். எங்களுக்கு தெரியுது, எனக்கு அது பிடிச்சிருக்கு. அது மாதிரி பாருங்க, எங்கே போகிறோன்னு தெரியாது, எந்த மலைன்னு தெரியாது, போக சொல்லிட்டாரு, போகிறேன். எனக்கு நல்லா தெரியும் எங்கே போய் இருக்கணுமோ கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். நல்ல உதாரணம் என் வாழ்க்கை அனுபவிச்சது. இந்த இவ்வளோ பெரிய திருச்சி பட்டணத்தில் எங்கே போய் சபை ஆரம்பிக்க எனக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனால் கர்த்தர் வார்த்தை நம்பி நான் என்ன செஞ்சேன்? புறப்பட்டு வந்தேன். பஸ்ஸில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு என்ன பண்ணேன்? அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருந்தேன். ஆனால் கரெக்டாக இந்த ஆயில் மில் ஸ்டாப்பில் என்ன செஞ்சேன்? இறங்கினேன். அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க? ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. வந்தால் ஒரு பாஸ்ட் தான் வரணுன்றாங்க, வந்தால் ஒரு பாஸ்ட் தான் வரணும்னு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயே சபையை ஆரம்பிக்கிறோம். அதே லைனில் கர்த்தர் நமக்கு 10 வருஷம் ஒரு சபையை கொடுத்தாரு. இப்போ அதே பக்கத்தில் அதே இடத்துல பெரிய சபையை கொடுத்துருக்காரு. எந்த அளவுக்கு ஆண்டவர் கர்த்தர் சொப்பனம் காண்பிச்சாரா? கிடையாது. கர்த்தர் லொக்கேஷன் அனுப்பிச்சாரா? கிடையாது. கர்த்தர் பேர் கொடுத்தாரா? தெரியாது. யாராவது இங்கே தெரியுமா? நமக்கு தெரியாது. சிந்திச்சு பாருங்க. ஆனால் புறப்பட்டு போகும்போது எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்க்க அது அப்படி தான் நடக்கும். புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். திருப்புவாங்க போகலாம். எபிரேயர் 11:7 வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். இதில் முதல் பகுதி பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். நோவா என்ன பண்ணாரு? பேழையை உண்டு பண்ணாரு. பேழையே உண்டு பண்ணாரு, தன் குடும்பத்தை காப்பதற்காக, ரட்சிக்கப்படும்படிக்கு உண்டாக்குனாரு. சரி, அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? மழை வரப்போகுது. என்ன வரப்போகுது? மழை வரப்போகுது. அதனால நீ என்ன செய்ய? பேழையை உண்டு பண்ணு. இந்த பூமி அழிக்கப்பட போற போறனால நீ என்ன செய்ய? பேழையை உண்டு பண்ணி சொல்லுகிறார். அப்ப தேவ எச்சரிப்பு பெறாரு. தேவ வார்த்தை வருது. என்ன வரப்போகுது? மழை வரப்போகுது. இது பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, இது வரைக்கும் மழை யார் என்ன செஞ்சதில்லை? பார்த்ததே கிடையாது. மழைன்னு ஒன்று என்ன செஞ்சதில்லை, அந்த பூமியில வந்ததே கிடையாது. மூடு பனி வரும் அப்படின்னு நினைக்கும், எல்லாம் முளைச்சிரும். ஆனா ஆண்டவர் இப்ப சொல்றாரு, என்ன வரப்போகுது? மழை வரப்போகுதுன்றார். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா சீசன், இதெல்லாம் அப்போ கிடையாது. எப்பவுமே ரொம்ப கொடைக்கானல் மாதிரி இருக்கும், சரியா? இப்போத்தான் அப்படி மாறி மாறி இந்த பாருங்க வேர்த்து எனக்கு. அப்போ மழைன்னா ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மழைன்னா வானத்திலிருந்து தண்ணி கொட்ட போகுது, பூமியின் ஊற்றுக்கணங்களாக திறக்க போகுது, பெரிய வெள்ளம் வரப்போகுது, நியாய தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றத என்ன செய்யல அவர் இன்னும் பார்க்கவே இல்லை. ஆனால் அதை அவர் பார்த்தனால தான் தற்காலத்தில் பார்க்காட்டி கூட, தற்காலத்தில் காணாததாக இருந்தால் கூட அது நடக்க போகுது என்பது கர்த்தர் வார்த்தைப்படி நம்பினபடினால தான் என்ன பண்ணாரு? பேழையை உண்டு பண்ணினார். நம்பலனா பேழை அடிச்சிருக்க மாட்டாரு, உண்டு பண்ணிருக்க மாட்டார். அப்ப அவர் வாழ்ந்த வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. அவர் வாழ்க்கையே எதுல போச்சு? விசுவாசத்துல போச்சு. என்ன பண்ணாரு? கர்த்தர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் பேழையை உண்டு பண்ணினார். இன்னும் காணாத காரியம் என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. அவர் வாழ்க்கையை விசுவாசத்துக்கு அர்ப்பணிச்சுட்டாரு. பேழையை உண்டு பண்ணாங்க. அதோட முடிவு அவருடைய குடும்பம் காக்கப்பட்டது, எல்லா மிருகங்களும் காக்கப்பட்டது, புது உலகம் உண்டாவதற்கு அவர் வித்தாக இருந்தார். ஆமென். இல்லை நான் பார்க்கணும், மழைன்னா என்ன, எப்படி வெள்ளம், ஒன்றுமே இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, எப்படி வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க, என்னால் நம்ப முடியாது, நான் பேழையெல்லாம் பண்ண மாட்டேனாக்கும், மழை வரட்டும் அப்புறம் நான் பேழையை உண்டு பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன கிடையாது? விசுவாசமே கிடையாது. எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ண போகிறீங்க? ஆமென். நீங்கள் ஒரு 10 பேர் அனுப்புங்க, அப்புறம் பேர் ஆதாயம் பண்ணுறேன். எத்தனை பேர் விபிஎஸ்க்கு சிறுபடியில் அழைச்சிட்டு வர போகிறீங்க? ஆமென். அவங்களா வரட்டும், அப்புறம் நான் பார்க்குறேன். இல்லை நீங்கள் போய் சொல்லுங்கள், அவங்க வருவாங்க.
எதையுமே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்ம ஒன்றை செய்யும் போது தான், இன்னும் அதை பார்க்கல, ஆனால் அதை செய்யும் போது தான் அற்புதம் நடக்கிறது. அதே எபிரேயர் 11:27 வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன்னா எவன்? மோசே. சரியா? விசுவாசத்தினாலே மோசே அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கவனிங்க, இதெல்லாம் தனித்தனியா பார்க்க போறோம், ஒன்னொன்றையும் டீப்பா படிக்க போறோம். இங்க போட்டிருக்கு, விசுவாசம் என்ன சொன்னேன்? காணப்படாதவை குறித்த நிச்சயமாக இருக்கிறது. ஃபெய்த்னாலே அன்சீனோட சம்பந்தப்பட்டது. நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னாலே நான் காண்கிறத பார்க்குற ஆளா இருக்கவே கூடாது, காணாததை பார்க்குற ஆளா இருக்கணும். இவங்க எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆபிரகாம் அப்படித்தான் இருந்தாரு, நோவா அப்படித்தான் இருந்தாரு, மோசே அப்படித்தான் இருக்கிறாரு. கண்ணுக்கு முன்னாடி பார்வோன் இருக்கான், பெரிய ஆளு, பெரிய வல்லரசு. ஆனா இவர் அதர்சனமானவரை கண்ணால பார்க்க முடியாது. நம்ம சில நேரம் இடத்துக்கு போனோம்னா பரவாயில்ல, பக்கத்தில் யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு நம்பி போனால் பரவாயில்ல, இங்கே யாரும் பக்கத்தில் இல்லை, நம்ம பாட்டு போய் அங்கே பேசிட்டு வரேன்னு சொன்ன வரல அப்படின்னா நம்மளை கும்முள் குத்திடும். கரெக்டாக அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. பார்வோன்ட்டு போய் பார்வோன் கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லி கர்த்தர் காணாமல் போயிட்டாருன்னா மோசையும் காணாமல் போயிடுவார். ஆனால் தெளிவாக போட்டிருக்கு, அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல அவர் நம்பினாரு, கர்த்தர் என் கூட இருப்பார். ஒரு முறை கூட விட்டு விலகவே இல்லை கர்த்தர். ஒருத்தர் மோசையை ஜெயிக்க முடியல. அவ்வளவு வாதைகள், மந்திரவாதங்கள், எகிப்து, அதையே ஜெயிக்க வச்சார் கர்த்தர். ஆமென். காரணம் அவர் நான் நம்பினாரு, அதர்சனமானவர் தான், ஆனால் என் கூட இருக்கிறார். அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து காணக்கூடாதவர் என்ன செஞ்சாரு? பார்த்தார், எப்பவுமே நம்பினார். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க எப்பவுமே கர்த்தரும் கூட இருக்காருன்னு பார்த்தா? ஆமென். அப்படி நம்பினதுனால ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இன்னும் கொஞ்சம் முன்னேறி போவோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 15 வாசிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், யார் அந்த தேவனுடைய மனுஷன்? எலிசா. எலிசாவை பிடிப்பதற்காக சீரியா ராஜா படை அனுப்பியிருக்கிறான். ஏன்னா சீரியா ராஜா இஸ்ரேலுக்கு விரோதமாக எங்கே யுத்தம் பண்ண வந்தாலும் பாளையம் இறங்கினாலும் அதை கண்டுபிடிச்சு யார் சொல்லிடுறா? எலிசா சொல்லிடுறாரு. இந்த எலிசாவை குறித்து சீரியா ராஜாவுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அப்போ ஒன்று பண்ணுறான், அவனை முதல் என்ன செய்யுங்க, தூக்குங்க அப்படின்னு சொல்லி படை அனுப்புகிறாங்க. அப்போ எலிசா அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. இப்போ வாசிப்போம். 15 தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், வாசிப்போம், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்படி வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அப்ப அவன் ஒரு பிரச்சனையை பார்க்கிறான். பார்த்து என்ன செஞ்சுட்டான்? பயந்துட்டான். ஐயோ ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் அப்படிதான் தோணுது. தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு அவன், பயப்படாதே, அவரோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். சரி பாருங்க, நல்லா கவனி, யோசித்து பாருங்க. அங்க எலிசா வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று எலிசா, இன்னொன்று தேவனுடைய மனுஷனுடைய ஊழியக்காரன். அவ்வளோதான், 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த மலை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க? ஆயிரக்கணக்கான குதிரைகளும் யுத்த வீரரும் இருக்கிறாங்க. எலிசா சொல்றாரு, அவரோடு இருக்கிற பார்க்கில் நம்மோடு இருக்கிறவர் அதிகம்ன்றாரு. அவன் யோசிச்சிருப்பா, நீ என்ன லூசாயா? கண்ணை திறந்து பாரியா, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, லாரி லாரியா இறங்கியிருக்காங்க. நம்ம இருக்கிறது 2 பேர் தான், கதை முடிஞ்சு இன்னைக்கு. நீ என்னன்னா அவரோட இருக்க பார்க்கல நம்மோடு இருக்கிற அதிகம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா எப்படி சொன்னாரு? எப்படி சொன்னாருன்னா, காண்கிறல அல்ல, காணக்கூடாத நோக்கி பார்த்தார் அவர். இல்லை, இதை விட அதிகமான ஆட்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்காள் என்று நம்பினார். அது அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இருக்கிறாங்கன்னு அவருக்கு நம்புறாரு. அவர் அதை தான் பார்க்குறாரு. அப்ப ஒன்று பண்றாரு. 17 வாசிப்போம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். என்ன சொல்லுங்க? கர்த்தாவே, நான் பார்க்கும்படி என் மனக்கண்களை திறந்தருளும். இப்போ இங்க ஒரு விஷயம் நடக்குது. அப்படி செஞ்ச உடனே வயலில் போட்டிருக்கு, உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். நான் உங்களுக்கு கேட்குறேன், இப்போ இந்த வேலைக்காரன் ஒரு விஷயத்தை பார்க்குறான். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறத அவன் கண்டான். எந்த கண்ணில் கண்டான்? எந்த கண்ணில் கண்டான்? சாதாரண இந்த கண்ணில் தான் பார்த்தான். அவன் ஆவின் கண்ணில் செய்யல, பார்க்கல. அவன்
ஆவிக்குரிய மண்டலத்தை கர்த்தர் பார்க்கும்படி என்ன செஞ்சாரு? திறந்து கொடுத்தார். அவ்வளவுதான். ஆனா எலிசா அப்படி பார்க்கல. எலிசா அப்படி இருக்கும் என்று ஏற்கனவே உள்ள என்ன செஞ்சாரு? பார்த்தார். எத்தனை ராமன் சொல்றீங்க? கர்த்தர் ஒரு உதவி பண்ணாரு. இப்ப கூட ஒன்னு இப்படி சொல்றேனே, இப்போ கர்த்தர் கண்ணை திறந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் உன்னை நம்புறேன், என் பக்கத்துல பெரிய தூதர் நிற்கிறாங்க நம்புறேன். ஆமேன். இந்த பக்கம் ஒருத்தர் நிற்க நம்புறேன். நீங்க ஒரு நம்பல, ஆமா பாஸ்டர் போங்க அப்படி சொல்றீங்கன்னா, ஒரு நான் ஜெபிக்கிறேன், உங்க கண்ணு திறக்கப்படுச்சுன்னா எப்படின்னா, நீங்க அந்த ஆவி மண்டலத்தில் இருக்கிற அந்த தூதர் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இந்த கண்ணை பார்க்க முடியும். ஆனா அப்படி பார்க்க கூடாது. இப்பவே நம்பணும், கண்டிப்பா இங்க தூதர் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். அவன் கண்ணு திறக்கப்பட்டு மலையை சுற்றிலும், சரியா சொல்ல போன எலிசாவை சுற்றிலும், விசுவாசிக்கிற அந்த தேவ மனுஷனை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளான ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறத அவன் கண்டான். எப்படி இதை நம்பினாரு? காணக்கூடாதவங்களை பார்க்கறான், வேற ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படி பார்ப்பது. எலிசா உன்னை பார்த்தாரு. சங்கீதம் 34:7 போட்டிருக்கு, கர்த்தருடைய தூதன் கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் போட்டிருக்கு. இவன் பாளையம் இறங்கி இருக்கிறான் சுத்தி. ஆனா அவர் நம்புறாரு, கர்த்தருக்கு பயந்தவங்களை சூழ தூதர் என்ன செஞ்சிருக்காங்களாம்? பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். எங்க போட்டிருக்கு? பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப அவர் நம்புறாரு, வசனத்தின்படி கண்டிப்பா பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. ஏன் இந்த கண்ணை திறந்து பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கர்த்தர் வார்த்தை சொல்லுதுன்னா அதை அப்படியே நம்புகிறேன். வார்த்தையின்படி என்ன செய்யற அவரு பார்க்கிறார். அதனால அங்க பெரிய விடுதலை உண்டாச்சு. அவங்க தோற்று போகல. அதான் விசுவாச வாழ்க்கை பாருங்க. காணாதவைகளை பார்க்கும்போது தான் அங்க வெற்றி என்ன செய்யுது? உண்டாகிறது. எலிசா அப்படிதான் பார்க்கிறாரு. எத்தனை பேர் காணாதவைகளை பார்க்க போறீங்க? காணாதவைகளை பார்க்கறதுக்கு 2 வழி. ஒன்று, கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நம்பி அப்படியே செஞ்சிட்டாலே ஒன்று நீங்கள் நம்பிட்டீங்க. நான் காண்கிறத பார்க்கல, காணக்கூடாத பார்த்துக்கிட்டு இருக்கேன். வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் சுகம் ஆணிகள் என்று? ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் ஐஸ்வர்யம் ஆணிகள் என்று நம்புறீங்க? ஆமே. காணக்கூடாத எப்படி நான் பார்க்குறாளா மாறுறது கேட்டால், கர்த்தாவே நான் பார்க்கும்படி என் மனக்கண்களை திறந்தருளும். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தாவே நான் வசனத்தின்படி பார்க்கும்படி என் மனக்கண்களை திறந்தருளும். நீங்கள் வீட்டில் தோட்டம் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கீங்களா? விதை ஏதாவது வாங்குவீங்களா கடையில் போய்? இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்குவீங்களா? விதை வாங்கும்போது இப்போ தக்காளி விதை வாங்குறீங்கன்னா அந்த பாக்கெட்டில் தக்காளி விதை இருக்கும், சரியா? தக்காளி விதை கருப்பாக இருக்கும், இல்லை சிவப்பு சிவப்பாக இருக்கும் வச்சுக்கோங்க. அது பாக்கெட்டில் போட்டிருக்கோம். வெளியே தக்காளி விதைன்னு போட்டு என்ன படம் போட்டிருப்பாங்க? என்ன போட்டிருப்பாங்க? தக்காளி படத்தை போட்டிருப்பாங்க. அது எப்படி போட்டிருப்பாங்க? நல்லா செக்கச்சவேன்னு, அது நிறைய தக்காளி இருக்க மாதிரி போட்டிருப்பாங்க. அதோட விதையை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கருப்பாக இருக்கும். அதில் ஒன்றுமே இல்லை, ஆனால் உள்ள விதை கிடக்குது. ஆனால் வெளியே என்ன போட்டிருக்காமே? விதையை போட்டால் என்ன வருமோ அந்த தக்காளி பழத்தை போட்டிருக்கான். இதுக்கு பேர் தான் காணக்கூடாத பார்க்குறது. விதையை பார்க்கக்கூடாது, விதையை போட்டால் என்ன வரும்னு பார்க்கணும். காணக்கூடாத காண்பன் என்னன்னு கேட்டால், விதையை பார்க்கக்கூடாது, விதையை போட்டால் என்ன வரும்னு என்ன செய்யணும்? பைபிள் சொல்லுவதோ அதை பார்க்கணும். அறுவடையை பார்க்குற கண்களாக இருக்க வேண்டும். ஆமென். ரொம்ப சிரமப்பட்டு சபைக்கு வர்றேன், எதிர்ப்போட வர்றேன், எதிர்ப்புல மத்தியில் விதைக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், அது இது அதெல்லாம் இருந்தால் கூட அது ரொம்ப தூரம் கொண்டு போகாது. எதை பார்க்கணும்னு கேட்டால், அறுவடையை பார்க்குற கண்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு தனியாக 2 பேராக வர்றோம், 3 பேராக வர்றோம், நாளைக்கு குடும்பமாக வரப்போகிறோம் இயேசு நாமத்தினால. இன்னைக்கு தனியாக தெருவில் 2-3 பேர் வந்துக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு 10 பேர் 15 பேர் வரப்போகிறோம் மொத்தமாக. ஆமென். அறுவடையை காண்கிற கண்கள். கர்த்தர் வார்த்தையின்படி செய்தால் என்ன உண்டாகும் என்று வார்த்தை சொல்லுகிறோம், அதை பார்க்கிற கண்கள், ரிசல்ட்டை பார்க்குற கண்கள். சிலுவையில் இயேசு பட்ட பாடுனால உண்டான ரிசல்ட்டை பார்க்குற கண்கள். ஏன் வேதனையை பார்க்குற கண்கள் கிடையாது. இயேசு பட்ட பாடுனால எனக்கு என்ன உண்டானது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை பார்க்கிற கண்கள். எத்தனை பேருக்கு அந்த கண்கள் வேண்டும்? ஆமென். சரியா? அங்கே வாசிப்போம். மார்க் 4:27 26 வாசிங்க. பின்னும் அவர்கள் நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து அழுது புலம்பி, அப்படியா போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து அதுக்கப்புறம் என்ன பண்றான்? இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய்
விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவர் செஞ்ச வேலை ஒன்று தான். பாருங்க, விவசாயி இருக்கிறாங்க, அவங்க நெல்லு மூட்டை தூக்கிட்டு போறாங்க. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போகும்போது அவங்க இதை போட போறோம், நிலத்துல போட போறோம், தண்ணி பார்த்து என்னத்தை வரப்போகுதோ, என்ன ஆக போகுதோ, இதை போட்டு நான் 2 மாசம் வெயிட் பண்ணா இது வளர்ந்துருன்னு சொல்றாங்க. இது என்ன ஆண்டவரே, ஒரே கவலையா இருக்கு ஆண்டவரே, இது முளைக்குமா, இது அறுவடை வருமா, அப்படிலாம் எதையும் குறித்து விவசாயி என்ன செய்யறதில்ல, சிந்திக்கிறதில்ல. அவங்களுக்கு நல்லா தெரியும், விதையை எடுத்து நிலத்துல போட்டா அது கண்டிப்பா முளைக்கும். அவங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும். அதுவும் விவரமா போடுவாங்க. ஒரு மூட்டை போட்டா எத்தனை மூட்டை வரும்னு கணக்கு போட்டு பண்ணுவாங்க. அவங்க நல்லா தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரெக்டா? இவ்வளவு விதைச்ச நெல் விதையை போட்டா இவ்வளவு அறுவடை நம்ம பார்க்கலாம் என்பதை, இத்தனை ஏக்கருக்கு இவ்வளவு போடணும், இவ்வளவு அறுவடை வருன்றதை நல்லா ஏற்கனவே பண்ணிட்டாங்க, பார்த்துட்டு தான் போடுறாங்க. இன்னொன்று நல்லா போட்டிருக்கு, விதையை விதைச்சு என்ன பண்றாங்க, வீட்டுக்கு இரவில் தூங்கி பகலில் விழித்து அவனுக்கு தெரியாத விதமாய் அது விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது அவனுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்படி முளைக்கிற அவசியமே இல்லை. அப்ப கர்த்தர் சொல்றத சில வேளை நம்ம செய்யும் போது அது எப்படி ஆகுன்ற நமக்கு தேவை இல்லை. நம்ம பார்க்க வேண்டியது, இப்படி செஞ்சா என்ன ஆகுன்னு சொன்னாரோ அதைத்தான் பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதலாவது கர்த்தரை தேடினா கூட கொடுக்கப்படும். கர்த்தர் சொல்லியிருக்காரா இல்லையா? கண்டிப்பா கொடுக்கப்படும். எப்படி வரும் அதெல்லாம் தெரியாது, ஆனா கூட கண்டிப்பா வரும். எப்படிங்க விதையில என்ன ப்ராசஸ் நடந்துச்சு, எப்படி அது ஓப்பன் ஆகி அது எப்படி வளர்ந்து, அதை பற்றிலாம் விவசாயிக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு ஒன்று தான் தெரியும், என்ன வேணும், அறுவடை, தக்காளி வேணும், தக்காளி விதையை கொடு, இங்கே வா, நிலத்துல போட்டோமா, எவ்வளோ தக்காளி வரும், இத்தனை கூட வரும், அவ்வளோதான். விற்றமா, காசை வாங்கணுமா, பேங்க்கில் போட்டோமா, அவங்க காணக்கூடாதுன்னு செய்கிறாங்க, பார்க்குறாங்க, ரிசல்ட்டை பார்க்குறாங்க. இன்னும் ரிசல்ட் என்ன செய்யலை, பார்க்கல, ஆனால் அது நிச்சயமாக நம்புகிறாங்க. கர்த்தரை தேடுறவங்களுக்கு நன்மை உண்டான எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அப்போ சில பேர் இன்னைக்கு பாருங்க, விதைக்கிறதுக்கு பயப்படுறாங்க, தசமா காணிக்க விதைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. யோசித்து பாருங்க, அந்த 5 அப்பம் 2 மீன் சம்பவத்தில் அந்த சின்ன பையன்ட்டு அந்த 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சு. அந்தரையா சொல்றான், இங்கே ஒரு பையனிடத்துல 5 அப்பம் 2 மீன் இருக்கு. ஏசு கேட்கிறாரு, கொடுக்குறான் தைரியமா நம்பி. ஏசு என்ன பண்றாரு, அதை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்றாரு, அதை பிட்டு கொடுக்குறாரு. அது எத்தனை பேர் சாப்பிட்றாங்க? 5000 புருஷர் சாப்பிட்றாங்க. அப்போ ஒரு புருஷன்னா ஒரு மனைவி 10,000, 2 பிள்ளை வச்சா 20,000 பேர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு எல்லாம் ஏப்ப விட்ட பிறகு திருப்தியா சாப்பிட்ட பிறகு என்ன பண்றாரு, 12 கூட மிச்சம் எடுக்கிறாங்க. அது யாருக்கு போகுது? அந்த 5 அப்பம் 2 மீன் கொடுத்தாலே அவனுக்கு போகுது. அப்ப அவனுக்கு எப்படியோ சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆண்டவர்கிட்ட கொடுத்தா அது என்ன செய்யும், பெருகும். இப்ப நமக்கு இன்னொரு ஆழமான வெளிச்சம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட கொடுத்தா அதை அவர் பெருக்கி அதை நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக்கி அதுல மிச்சம் எடுத்து திரும்ப நம்மகிட்டே கொண்டு வருவார். அப்படி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி செய்வார். நம்புறவங்க, அந்த காணாததை நம்புறவங்க கண்டிப்பா விதைப்பாங்க. இப்போ அவங்களுக்கு டவுட்டே கிடையாது. ஐயோ காணிக்கை தசம்பாத்து எடுத்து 10,000 சம்பளம் வாங்க, 1000 கொண்டு போய் போடுறோமே, போச்சு 1000 ரூபாய் அப்படின்னு போட மாட்டாங்க. அவங்க நல்லா தெரியும், இது திரும்பி வரும் பெருகி. ஆமென். ஏன்னா அவங்க காணக்கூடாததை பார்க்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், 5 அப்பம் 2 மீன் பெருகிருச்சு, மீன் பொறிச்சிருக்காங்க, அது என்ன மீனா சொல்ல மாட்டீங்களா? சரி விடுங்க, 5 அப்பம் 2 மீன், ஓகே. அப்ப எப்படி செய்யணும்? அப்ப எப்படி வரும் சொல்லுங்க? அப்ப எப்படி வரும்? ஆசீர்வாத் கோதுமை மாவு வாங்கிட்டு தண்ணி ஊற்றி பணிஞ்சு ரொட்டியை சுடணும் இல்லையா? மீன் எப்படி வரும்? கடலில் போய் தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு வீட்டில் வச்சு அதை போட்டு அதை கழுவி தேய்ச்சி பொடியெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்து வச்சாத்தான் மீன் வரப்போகுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இருந்தது 5 அப்பம் 2 மீன், சாப்பிட்டவங்க 20,000 பேர். அவ்வளவு மீன், குறைஞ்சது 20,000 மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20,000 அப்போ 5 அப்பம் 2 மீன் என்னவா மாறிச்சு? 20,000 அல்லது 40,000 அப்பமாக 40,000 மீனா மாறிச்சுன்னா அந்த 40,000 அப்பம் மீன் எங்கிருந்து வந்துச்சு? அதுக்கு மாவு எங்கிருந்து வந்துச்சு? அதை அப்போ யார் இப்போ தூண்டில் போட்டா? எந்த எண்ணெயை போட்டு பொரிச்சாங்க? இதெல்லாம் யார் பண்ணா? யாருக்காவது புரியுதா? புரியாது. புரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பெருகும். அப்படின்னா காண்கிற மண்டலத்திலிருந்து அந்த அப்பமும் மீன் என்ன செய்யல, வரல. காணாத மண்டலத்திலிருந்து அந்த அப்பம் மீனும் வந்திருக்கிறது. சிந்திச்சு பாருங்க. அப்பங்க மீனுங்க அதை உருவாக்கணும்னா எனக்கு இவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்குதுங்க.
ஆனால் ஆண்டவர் கையில் கொடுத்த பிறகு, ஆசிரித்த பிறகு, அது எங்கே போய் அப்பத்தை சுட்டாரு, எங்கே ஆர்டர் கொடுத்தாரு, ஸ்விக்கியில் போட்டாரா, ஒன்றுமே தெரியல. ஆனால் என்ன தெரிஞ்சு, அப்போ வந்துருச்சுங்க. எனக்கும் அப்படி செய்வாருங்க. தண்ணீர் திராட்சரசமாக மாறிடுச்சு. என்ன தீர்ந்து போச்சு, ஆனால் அற்புதம் நடக்குது. என்ன வந்துக்கிட்டே இருக்குது, பாத்திரம் தான் பத்த மாட்டேங்குது. அப்போ என்ன எங்கேருந்து வந்துச்சு? ஈரான்லேருந்து வந்தது. இப்போ வர முடியாது. இப்போ பஞ்சாயத்தாக இருக்குது, வேற எங்கேயோ இருந்து வருது. நான் நம்புகிறேன், எங்களுக்கும் உங்களுக்கும் இந்த சபைக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வாராக. ஆமென். எப்பன்னு கேட்டால், எப்போ அந்த வார்த்தையை நம்புகிறோம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் இம்மையில் நிறைவாக்க நம்பணும்னா எப்படி பெருகுன்னு தெரியாது, ஆனால் பெருகும் இயேசு நாமத்தின். ஒரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு 11:5. காணக்கூடாததை காண்பது. குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. எப்போ? இயேசு வரும்போது தான் நடக்குது. என்ன சொல்லுங்க? குருடர் பார்வை அடைகிறார்கள். பொதுவாக பார்வை அடைகிறது எப்படி வர முடியும்? ஒரு குருடனாக இருக்கிறான், ஆனால் என்ன வந்துருதான்? பார்வை வந்துருதான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சப்பானிகள் நடக்கிறார்கள். சப்பானினா என்ன? அவங்களுக்கு கையில் காலன்னு இல்லை, பெலனே இல்லை, ஆனால் என்ன பண்ணுறாங்க? நடக்கிறாங்க. குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் போட்டிருக்கு. அப்படி கவனிச்சே இருங்க. மத்தேயு 15:31. ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்திரம் அடைகிறதையும், சப்பானி நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இது எல்லாமே சூப்பர் நேச்சுரல், அதிசயமான காரியங்கள். என்னன்னு கேட்டால், ஊமையர் பேசுகிறார்கள். நம்ம சபையில் கூட ஒரு ஊமையன் பேசினா பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அந்த சர்ச்சை இருக்கும்போது இவ்வளவு மாத்திரை அள்ளி வாயில் போட்டாராம். வரும்போது பப்பன்னு வந்தார். சோமனை அனுப்பிச்சு விட்டோம் பாருங்க. ஒரு 3 வாரம் கழிச்சு திரும்ப வந்தார், நல்லா பேசினார். தற்கொலை பண்ணணும் மாத்திரை போட்டவர் சாகலை, ஆனால் வாய் என்ன ஆயிடுச்சு? பிளாக் ஆகிடுச்சு. கர்த்தர் வாயை திறந்தார். ஆமேன். இப்போ இங்கே போட்டிருக்கு, ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்திரமடைகிறதும், சப்பானி நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு. நான் கேட்குறேன், எத்தனை பேர் பார்க்குறீங்க ஊமையர் பேசுகிறதை? கண்களை மூடும் எல்லாரும். ஊமையர் பேசுகிறார்கள். ஆமேன். சப்பானிகள் நடக்கிறார்கள். ஆமேன். செவிடர் கேட்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். குருடர் பார்க்கிறார்கள், ஊனர் சொஸ்தமடைகிறார்கள் இயேசு நாமத்தினால. இப்படி நடக்கிறத அவங்க என்ன பண்ணாங்களா? கண்ணால் பார்த்தாங்கன்னு போட்டிருக்கு. ஆமேனா? இப்படிலாம் நடக்குமா? அப்படி வாசிங்களேன். மத்தேயு 12:13. பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல் சொஸ்தமாயிற்று. எத்தனை பேர் காணக்கூடாதவர்களை பார்க்குறீங்க? இது சூமன கையை உடையவன். கை எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏசு என்ன சொல்லுவார்? கையை நீட்டுன்றாரு. அவன் என்ன பண்ணுறான்? நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? விசுவாசம்னா என்ன? கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படியே செய்கிறது. செஞ்சால் என்ன செஞ்சிடும்? நடந்துடும். அப்படின்னா அவன் காணக்கூடாது அவனை பார்க்குறான்னு அர்த்தம். கையை நீட்டுன்றாரு. கையை அப்பொழுது நீட்டினான். ஏதோ ட்ரை பண்ணியிருக்கான், வந்து கூட பண்ணியிருக்கலாம். நீட்டினா அது மறு கையை போல் சொஸ்தமாயிற்று. அப்படின்னா அவனுக்கு வேற கை வந்துருச்சுன்னு அர்த்தம். சூம்பின கை என்னவாயிருச்சு? வேற கையா மாறிச்சு. சரீரத்தின் பாகங்கள் அது ரெஸ்டோர் ஆகும் இயேசு நாமத்தினால. சூம்பின கை நீட்டு, இயேசுவின் நாமத்தில் விரிவடை சொன்ன என்ன செஞ்சிருச்சு? நீட்ட உடனே என்ன செஞ்சிருச்சு? மறுகையை போல சுத்தமாயிற்று. புது பாடி பார்ட் வந்துருச்சு, புது எலும்பு வந்துருச்சு, புது நரம்பு வந்துருச்சு, புது சதை வந்துருச்சு. இதை யார் செஞ்சா? இயேசு செஞ்சார். இன்னைக்கும் செய்வாரா? எத்தனை பேர் காணக்கூடாதவர்களை பார்க்குறீங்க? ஆமென். சரி, எத்தனை சாட்சி பார்த்தோம்? ஆபிரகாம் பார்த்தோம், மோசையை பார்த்தோம், எலிசாவை பார்த்தோம், நோவாவை பார்த்தோம். எல்லாரும் என்ன பண்ணாங்க? காணக்கூடாததை பார்த்தார்கள், வார்த்தையின்படியாக பார்த்தாங்க. அப்படிதான் அதை பற்றி பேசுகிறது தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம். அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முடிஞ்ச பிறகு தான் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குற முடிக்கிறமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கறவும். நம்ம யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்ப்போமா? இந்த பவுலையும் பார்த்தோம். பவுல் எல்லாருமே காண்கிறவரை அல்ல, காணக்கூடாத நோக்கி பார்த்தாங்க. இவங்க எல்லாம் எங்கே கற்றுக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டாங்க. ஆமென். பைபிள் போட்டிருக்கு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி இருந்தும் கூட அவங்க பாருங்க நல்லது தான், ஆனால் யாரை பார்க்கணும்?
இயேசுவை பார்க்கணும். அப்ப நம்ம இயேசுவை பார்த்தோம்னா அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? காண்கிறவளை அல்ல, காணக்கூடாத நோக்கி பார்க்கிற ஒருத்தரா இருக்கிறார். பார்க்கலாமா? வாசிங்க எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் அடி வாங்கினார் இல்லையா, சிலுவையை சுமந்தார் இல்லையா, பாடுபட்டார் இல்லையா, ரத்தத்தை சிந்தினார், வேதனைப்பட்டார், அவருடைய முதுகெல்லாம் பிக்கப்பட்டது, அதை கடந்து போறாரு. ஆனா அவரு அதை மட்டும் பார்த்துருந்தாருன்னா என்ன செஞ்சிருப்பாரு? திரும்ப பரலோகத்துக்கு போயிருப்பாரு. அவர் அதை பார்க்கல. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, தனக்கு முன்பா என்ன வச்சாரு? சந்தோஷத்தை வச்சார். என்ன சந்தோஷம்? நான் அடிக்கப்படுறதுனால நிறைய பேர் ரட்சிக்கப்பட போறாங்க, ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவா. உன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக அநேகரை பங்காக கொடுப்பேன், அநேக ஜனங்களே கொடுப்பேன் கர்த்தர் வாக்கு பண்ணதுனால அவர் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு, ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக தருவேன் அப்படி சொன்ன. அவர் பார்க்கிறாரு அடி வாங்கணும், ஆனா அடி வாங்குறத பார்க்கல. எதை பார்த்தாரு? அப்பா எனக்கு ஜாதிகளை கொடுக்க போறாரு, ஆமென், தேசங்களை கொடுக்க போறாரு, என்னுடைய ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை கொடுக்க போறாரு. அவர் இன்னைக்கு இந்த விதையை பார்க்க போறது இல்ல, ரிசல்ட்டை பார்க்கிறாரு, ஆமென். காண்கிறது அல்ல, காணக்கூட நோக்கி இருக்க நமக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி பார்த்தனாலதான் அவர் தன்னை சிலுவையில் அர்ப்பணிச்சாரு. இன்னைக்கு நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.